வறட்சி மாவட்டங்களாக அனைத்து மாவட்டங்களையும் அறிவிக்க வேண்டும் என மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் வலியுறுத்தினார்கள். ஒன்றிய அரசின் வறட்சி மேலாண்மை கையேடு 2020 படி ஒரு பகுதியை வறட்சி பகுதி என்று அறிவிப்பதற்கு மழை பொழிவு, விதைப்பு, பயிரிடப்பட்ட பரப்பு, பயிர் நிலை, மண் ஈரப்பதம், தாவர வளர்ச்சி, தொலை நுண்ணுணர்வு, ரிமோட் சென்சிங் குறியீடுகள், நீரியல் நிலை மற்றும் பயிர் சேதம் ஆகிய காரணிகளின் அடிப்படையில் 2012, 13 மற்றும் 2016, 17 ஆகிய வருடங்களில் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களும் வறட்சி மாவட்டங்களாக அறிவிக்கப்பட்டு நிவாரணம் வழங்கப்பட்டது. தற்போது வானிலை நிகழ்வுகள் மற்றும் வறட்சி காரணிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றன. வறட்சி மேலாண்மை குறித்த விதிமுறைகளின்படி வறட்சி காரணிகள் தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் தொடருமேயானால் உரிய மேல் நடவடிக்கை இந்த அரசு மேற்கொள்ளும் என மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாம்பழத்திற்கு இந்த ஆண்டு விலை குறைவாக இருந்ததற்கு அருகிலுள்ள மாநிலங்கள் உள்ளதைப் போலவே இங்கும் கிலோவிற்கு 4 ரூபாய் வழங்கப்படும் என்று மாண்புமிகு உறுப்பினர்கள் சிலர் கேட்டுக்கொண்டார்கள். இதற்காக இந்த அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை இங்கே விரிவாக கூற வேண்டியுள்ளது. பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் போதிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். எனவே பெங்களூரு ரக மாம்பழத்திற்கு ஒன்றிய அரசின் சந்தையீடு திட்டத்தில் விலை வித்தியாச தொகை வழங்க ஒன்றிய அரசுக்கு உரிய கருத்துரு அனுப்பப்பட்டது. தொடர்ந்து ஒன்றிய வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் நடத்திய காணொலி வாயிலான கூட்டத்தில் கலந்து கொண்டு வலியுறுத்தியதன் அடிப்படையிலே முதல் முறையாக ஒப்புதல் பெறப்பட்டது. கடந்த ஆண்டு எவ்வளவு முயன்றும் ஒப்புதல் கிடைக்கவில்லை என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். எனினும் இதற்கான ஒன்றிய அரசின் திட்ட நெறிமுறைகள் விரிவாக இருப்பதால் அவற்றை மேற்கொண்டு திட்டம் தொடங்கப்படுவதற்குள் பெங்களூரு ரகத்தின் அறுவடை காலம் முடிவுற்ற நிலையில் 6 மெட்ரிக் டன் மட்டுமே கொள்முதல் செய்யப்பட்டிருந்தது. திட்ட நடைமுறைகள் தற்போது தெளிவாக வகுக்கப்பட்டிருப்பதால் இனி வரும் காலங்களில் இத்தகைய நிகழ்வுகளை விரைவாக எதிர்கொண்டு விவசாயிகளுக்கு உரிய பலன்கள் வழங்கப்படும் என்று இம்மாமன்றத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை தவிர கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மோரணப்பள்ளி கிராமத்தில் உள்ள பன்னாட்டு மலர் ஏல மையம் செயல்படாமல் உள்ளதாக மாண்புமிகு உறுப்பினர் சிலர் கருத்து தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக விவரங்கள் பெறப்பட்ட போது மலர்களை வாங்குபவர்கள் 100% தொகையை முன்கூட்டியே செலுத்த வேண்டும் என்பதாலும் மலர் உற்பத்தியாளர்களுக்கு இடையிலான வங்கி கடன் தொடர்பு, நேரடி சந்தைப்படுத்துதல் போன்ற காரணங்களாலும் பண்ணை அளவில் மலர்களின் தரம் குறைவாக இருந்த காரணத்தாலும் மலர் வாங்குபவர்களின் பங்கேற்பு குறைந்துவிட்டதாக அறியப்பட்டது. எனவே மலர் வர்த்தகத்தை அதிகரிக்கும் நோக்கில் வாங்குவோர் மற்றும் மலர் உற்பத்தியாளர்களிடமிருந்து வசூலிக்கப்படும் சேவை கட்டணம் 1% குறைக்கப்படும். மலர்களை பண்ணை வாசலிலே சேகரித்து நடமாடு வாகனம் மூலம் கொய் மலர்களை வர்த்தகம் செய்வதற்கான வசதியும் ஏற்படுத்தியும் இதுவரை மொத்தம் 1.44 கோடி ரூபாய் மதிப்பிலான 24.84 லட்சம் மலர் தண்டுகள் வர்த்தகம் செய்யப்பட்டுள்ளன. தற்போது மலர் ஏலத்தை அதிகரித்து வாங்குபவர்கள் மற்றும் மலர் உற்பத்தியாளருக்கு இடையிலான தொடர்பை வலுப்படுத்தும் நோக்கில் சந்தை ஒருங்கிணைப்பாளர் மூலம் மலர் ஏல மையத்தை செயல்படுத்துவது தொடர்பாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க உள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக இம்மாமன்ற உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்க்கட்சியினை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர்கள் விவசாயிகளுக்கு பெரிதாக எந்த திட்டங்களையும் அறிவிக்கவில்லை என்று கூறியுள்ளனர். எங்களை திட்டங்களை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவ்வாறு கூறியிருக்கலாம் என்றுதான் நாங்கள் கருதுகிறோம். விவசாயிகள் சாகுபடி மேற்கொள்ள தேவையான திட்டங்களை வழங்குவது ஒரு பக்கம் என்றாலும் அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிப்பது மறுபக்கமாக இருக்கிறது. விவசாயிகள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஓரிரு நாட்கள் தீர்க்கக்கூடியவை அல்ல என்பதை அனைவரும் அறிவார்கள். அப்படி தீர்க்கக்கூடியதாக இருந்தால் கடந்த ஆண்டுகளில் தீர்க்கப்பட்டிருக்கலாமே, ஏன் முடியவில்லை? அதற்கு தொலைநோக்கு பார்வையும் தெளிவான திட்டமிடலும் வேண்டும். அதற்கு தான் 27 தொலைநோக்கு திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறைக்கு என வழங்கியுள்ளார்கள். அவற்றில் இந்த ஆண்டு முதல் கட்டமாக 22 திட்டங்களை செயல்படுத்த உள்ளோம். இவற்றில் வேளாண் பெருங்குடி மக்களின் வருவாயை உயர்த்துவதற்கான ஆலோசனைகளை வழங்க தமிழ்நாடு விவசாயிகளின் வருமான மேம்பாட்டு ஆணையம், விவசாயிகளுக்கு வேளாண் தொழில் முனைவருக்கும் வணிகம் மேற்கொள்ள வழிகாட்ட வேளாண் வணிக வழிகாட்டு மையம், தக்காளி மற்றும் வெங்காயத்தின் விலையினை நிலைப்படுத்த சந்தையீடு திட்டம், விலை நிலைப்படுத்துதல் நிதி, சாகுபடிக்கான நுண்ணறிவினையும் சந்தை ஆலோசனைகளையும் வழங்க வேளாண் நுண்ணறிவு மற்றும் சந்தை மகத்துவ மையம், தென்னை மற்றும் தென்னை சார்ந்த பொருட்களுக்கு லாபகரமான விலை கிடைக்க செய்ய
தமிழ்நாடு தென்னை பதப்படுத்தும் கழகம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இந்த அமைப்புகளால் விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனைகளை அதிகரிக்கும் சாகுபடி செலவினம், காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் இயற்கை இடர்பாடுகள், வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை, குறைந்து வரும் மண்வளம் மற்றும் நீர்வளம், விலையேற்ற இறக்கங்கள், போதிய விலையின்மை, விளைபொருட்கள் வீணாதல் போன்றவற்றிற்கு நீடித்த வகையிலான தீர்வு காணும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து விவசாயிகளுக்கும் பலனளிக்கும் வகையில் பெரும்பாலான பயிருக்கான திட்டங்கள் இடம்பெற்றுள்ளன. என்னுடைய இந்த முதல் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையில் பெரும்பான்மையான விவசாயிகளின் தேவைகளின் அடிப்படையிலே திட்டங்கள் தீட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன. சிறு குறு விவசாயிகள், இதர விவசாயிகள், இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளும் விவசாயிகள், ஏற்றுமதிக்கு ஏற்ற தரத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள், உயர் தொழில்நுட்பங்கள், இயந்திரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் விவசாயிகள், மதிப்பு கூட்டுதலை மேற்கொள்ளும் விவசாயிகள் என அனைத்து தரப்பிலான விவசாயிகளும் தேவையான திட்டங்கள் அளிக்கப்பட்டுள்ளன. அதேபோல் தமிழ்நாட்டில் சாகுபடி செய்யப்படும் பெரும்பான்மையான பயிர்களின் பரப்பு, உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை ஊக்குவிக்கும் திட்டங்கள் அளிக்கப்பட்டு உரிய நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளது. அதன் விவரங்களை இந்த மாவட்டத்தில் விரிவாக தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். முதன்மை பயிரான நெல்லுக்கென குறுவை தொகுப்பு திட்டம், சான்று நெல் விதை உற்பத்தி மானியம், விநியோக மானியம், உளுந்து, துவரை, பச்சை பயிறு, காராமணி போன்ற பயிர் வகைகளுக்கு பயிர் வகைகளின் தண்ணீர் வைக்கான திட்டம், நிலக்கடலை, எள், சூரியகாந்தி போன்ற எண்ணெய் வித்துகளில் தண்ணீர் வைக்கான திட்டம், சிறு தானியங்களான சோளம், கம்பு, கேழ்வரகுக்கு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம், குறுந்தானியங்களான சாமை, திணை, வரகு, குதிரைவாளி, பனிவர்க்க போன்ற பரப்பினை இருமடங்காக தமிழ்நாடு குறுதானிய இயக்கம், பருத்தி மலர்ச்சி இயக்கம், மக்காச்சோளத்திற்கு மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம், வேளாண் காடுகள் 12,500 ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம், கரும்புக்கு விதை கரும்பு மேம்பாட்டு திட்டம், கரும்பு சாகுபடி மேம்பாட்டு திட்டம், தென்னைக்கு தென்னை டானிக் மற்றும் தென்னை வேர்வாடல் நோய் பாதிப்பை கட்டுப்படுத்த திட்டம், பனைக்கு பனை பாதுகாப்பு இயக்கம், வீட்டு தோட்டங்கள் அமைக்க வெட்டு இளதரசி வீட்டு தோட்ட திட்டம், தளிர்கிரை வளர்ப்பிற்கு தமிழ்நாடு தளிர்கிரைகள் திட்டம், சாமந்தி மலருக்கு LED விளக்குகள் அமைக்கும் திட்டம், உயர் மதிப்பு காய்கறிகள் மலர்களுக்கு பசுமை குளிர் நிழல் வளைக்கு திட்டம், கொடி வகை காய்கறிகளுக்கு நிரந்தர பந்தல் திட்டம், வாழைக்கு குலை உரை திட்டங்கள், மா கொய்யாவிற்கு பல உரை நன்னேரி வேளாண் முறைகள் திட்டங்கள், தக்காளி முருங்கைக்கு நன்னேரி வேளாண் முறைகள் திட்டங்கள், வெங்காயத்திற்கு சேமிப்பு கிடங்கள், ப்ளூபெரி, ரம்புட்டான், லிச்சி, டிராகன் பழம், அவகடா, கிவி, மங்குஸ்தான், தாய்லாந்து இனிப்பு புலி, ஆப்பிள் போன்ற உயர் மதிப்பு கொண்ட பழங்கள் சாகுபடி திட்டம், மஞ்சள், இஞ்சி, பூண்டு சாகுபடிக்கான திட்டம், மருத்துவ பயிர்கள் மருந்து கூறுகான், நித்திய கல்யாணி, முள் சீத்தா சாகுபடி திட்டம். இவ்வாறு வேளாண்மையில் பாரம்பரிய ரகங்களை பாதுகாப்பதிலிருந்து செயற்கை நுண்ணறிவு பயன்பாடு வரை திட்டங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இந்த வேளாண் பட்ஜெட்டில் அறிவித்துள்ளது மட்டுமின்றி இன்னும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்திற்கு என்னவெல்லாம் செய்யலாம் என அனுதினமும் மக்களின் மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறார் விவசாயிகளுக்காக. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,